ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. மோசமான தலைமையினால் நாடு நெருக்கடியில் இருப்பதாக காங்கிரஸ் மீது பாஜக குற்றச்சாட்டு. தொழில்துறையில் பீகார் முன்னேற்றம் அடையாததற்கு நடுவண் அரசே காரணம் என நிதிஷ்குமார் புகார். மதுரை மாவட்டம் பரவை அருகே அரசு பேருந்தும் சுமையுந்தும் மோதிய விபத்தில் 2 உயிரிழப்பு, 7 பேர் படுகாயம். இலங்கை மீனவர்கள் கைது எதிரொலி, ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல அச்சம். தமிழகம் முழுவதும் 70 லட்சம் குழந்தைகளுக்கு நாளை முதற்கட்டமாக போலியோ சொட்டு மருந்து அளிக்க ஏற்பாடு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளுநரின் ஆலோசகராக முன்னாள் காவல் அதிகாரி விஜயகுமார் நியமனம். சென்னைக்கு கிருஷ்ணா நதிநீரை பெறுவது தொடர்பாக தமிழக ஆந்திர மாநில அதிகாரிகள் சென்னையில் இன்று பேச்சுவார்த்தை. கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளியின் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்தது தொடர்பாக 3 பேர் கைது. சென்னை வியாசர்பாடியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கள்ள ரூபாய் தாள்கள் பறிமுதல். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது ஒருநாள் மட்டைப்பந்து போட்டி ராஞ்சியில் பகல் 12 மணிக்கு தொடக்கம். ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சூ.